ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 14ல் ஒரு ராஜா மெக்கானிக் வேலை பார்க்குறான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? வெஸ்ட் ஆப்பிரிக்காவோட கானாவில் இருக்க ஹோயு பகுதியோட முடிசூடிய மன்னர் கிங் பாட்ஷா இவர் தன்னோட 22 வயசில் காலேஜில் வெஹிக்கிள் மெக்கானிக் படித்து முடிச்சதோடு அங்கேயும் ஒரு மெக்கானிக்காகவும் வேலை பார்க்குறாங்க. 1992 இவர் தாத்தா இறந்துடவும் அதுக்கப்புறம் மக்கள் இவரை ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறாருங்க. இவர் நினச்சிருந்தா அரச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அந்த ஊர்லேயே ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் இவர் அதை பண்ணலைங்க. தன்னோட ஊரில் பொறுமையான வசதிகள் இல்லை, தன்னோட மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் மறுபடியும் ஜெர்மனிக்கே திரும்பி அங்கே ஒரு கார் மெக்கானிக்ஸாக போக வேண்டி அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே தன்னுடைய ஃபோன் காலும் வீடியோ கால் மூலியமாக அங்கே ராஜாவாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. வருஷத்துக்கு 8 முறை ஊருக்கு ஒரு ஊரில் என்னென்ன வசதிகள் இல்லை, அங்கே என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்து அங்கே ஸ்கூல் கட்டி கொடுக்கறது, ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்குற மாதிரி தன்னுடைய ஜெர்மனியில் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அங்கே மக்களுக்காக செலவு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடத்துல டொனேஷன் கலெக்ட் பண்ணி அது மூலமாக வர பணத்தை தன்னோட சம்பாதிச்ச பணத்தை மொத்தமாக ஊர் மக்களுக்காக செலவு பண்ணிட்டு தனக்குன்னு பெருசாக எந்த ஒரு சொத்து சேர்த்துக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறது கிங் பாட்ஷா. மக்களோட வரி பணத்தில் வாழ்ந்துட்டு இருக்க தலைவர் மத்தியில் தன்னோட பணத்தில் மக்களை வாழ வைக்கிறது. இவரை பற்றி நினைக்கிறேன், கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்